28, 29, 30 ஆகிய 3 நாட்களில் பதிவான அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் சிவகிரி இரட்டை கொலை தொடர்பான விசாரணை நடத்தி வரும் தனிப்படை போலீசாரிடம் ஒப்படைக்க காவல் நிலையங்களுக்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ரவி வழங்க கேட்போம். ரவி, வணக்கம். அந்த உத்தரவில் என்னென்ன மாதிரியான விவரங்கள் இடம்பெற்றிருக்கிறது? விசாரணை எந்த அளவில் இருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம். ஈரோடு சிவகிரி இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் பொது இடங்களில் உள்ள சிசிடிவியில் பதிவான காட்சிகளை இந்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வரக்கூடிய தனிப்படை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டு அதில் பதிவான காட்சிகளை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் வயதான தம்பதியினர் ராமசாமி கோன்று மற்றும் அவரது மனைவி பாக்கியம் படுகொலை செய்யப்பட்டு 12 பவுன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து குற்றவாளிகளை பிடிக்க 12 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் முழுவதும் பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள சிசிடிவியில் பதிவான காட்சிகளை, அதாவது 28, 29, 30 ஆகிய 3 நாட்களில் இந்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக பதிவான காட்சிகளை இந்த விசாரணை மேற்கொண்டு வரும் தனிப்படையிடம் காவல் நிலையங்களில் ஒப்படைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பழைய குற்றவாளிகளின் குற்ற விவரங்களையும் ஆய்வு செய்து வரும் தனிப்படை குழுவினர் இந்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக அந்த சிசிடிவி காட்சியில் பதிவான காட்சிகளை அடிப்படையாக கொண்டு தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.